the bell icon on YouTube and don't miss another update. ஒரு 4 நாள் முன்னாடி தான் உக்ரைன் தேவையில்லாத ஒரு அறிக்கை விட்டுச்சு. என்ன அப்படின்னா, பெரிய அளவுல நடுவுல தாக்குதல் நடந்துச்சு. உள்கட்டமைப்புகள் மீது. அதாவது பவர் சப்ளை, வாட்டர் சப்ளை மீது. இந்த தாக்குதல் அப்படிங்கிறது எதையுமே விட்டு வைக்கல. அதாவது உக்ரைன்ல யுத்தம் நடக்காத பகுதிகள் எதையுமே விட்டு வைக்காம, அங்க உள்ள கட்டமைப்புகள மட்டும் தாக்குனார்கள். தலைநகர் கீவ் ஆகட்டும், கனெக்டிவிட்டி ஏரியா லிவி போன்ற பகுதிகளாகட்டும், இதுகள மட்டுமே டார்கெட் வச்சு தாக்குனாங்க. தாக்குதல்ல 100% எஃபிஷியன்சி. ஒண்ணுமே இல்ல, பவர் சோர்ஸே இல்ல, வாட்டர் சப்ளையே இல்ல அப்படின்னு ஜெலன்ஸ்கியே அறிவிச்சார். அதுக்கடுத்து ஒரு 4 வாரங்கள் போராடி 4 நாட்களுக்கு முன்னாடி தான் தேவையில்லாத அறிக்கை. 100% அதை சரி பண்ணிட்டோம். இப்ப சப்ளை உறுதி பண்ணப்பட்டிருக்கு. ரஷ்யா எவ்வளவுதான் முயற்சி செஞ்சாலும் சரி, எங்களோட உள்கட்டமைப்பு பலத்தை தகர்க்கவே முடியாது. காரணம் பின்னாடி இருக்கிறது மேலை நாடுகள் அப்படின்னு சொல்லி பெரிய ஒரு லேபிள் ஒட்டாரு. இந்த லேபிள் எதுக்கு ஒட்டினாருன்னே தெரியல. காரணம் 4 வாரங்கள் கழிச்சு தான் பண்ணார்கள். ரஷ்யா சொன்னது மாதிரி 100% கிடையாது. ரஷ்ய டெலிகிராம் சேனல்கள் சொல்றதே 65% தான். ஏன்னா கிரீன் ஜோன் ஏரியாக்களை எல்லாம் தாக்குதல் நடத்தலை. அப்படி கால்குலேட் பண்ணாலே ஈஸியாக தெரிஞ்சு போயிடும். அப்படி இருந்தும் இந்த பேச்சு எதுக்குன்னு தெரியல. உக்ரைன் எப்பெல்லாம் இப்போ பேசுதோ அப்பெல்லாம் அடி வாங்க போகுதுன்னு அர்த்தம். 4 நாள் முன்னாடி தான் இந்த அறிக்கை விட்டாங்க. ரஷ்யா பெரிய அளவு 2ஆம் உலக வெற்றி தினத்தை கொண்டாட போகுது. 2ஐயும் மேட்ச் பண்ணி ரஷ்யா ஒரு பெரும் தாக்குதல், சுமார் 60 ஏவுகணைகள், ஆளில்லா விமானங்கள், ஏவுகணைகள் மிக்சடா ஒரு பெரும் தாக்குதல். 2 பகுதி தான் இந்த தடவை, எல்லா பகுதியும் கிடையாது. லிவி பகுதியும் தலைநகர் கிவ்வும் மட்டும்தான். 2 பகுதி. இவ்வளவு மிசைல்கள் விட்டா என்ன ஆகும்? ஒண்ணுமே இல்லை. இப்பதான் உண்மையிலே 100% போயிருக்கும். ஆனா உக்ரைனை பொறுத்தவரையும் சில மிசைல்களை நாங்க தடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேக்சிமம் இந்த கிரீன் ஜோனை குறி வச்சுட்டாங்க எல்லாட்டுக்கு. அதைத்தான் தடுத்திருக்க அதிகமான வாய்ப்பு இருக்கு. இது ஒரு தேவையில்லாத வேலை தான். சும்மா இருந்த ரஷ்யாவை சீண்டி விட்ட மாதிரி ரஷ்யாவும் இறங்கி அடிச்சு மீண்டும் இதை செய்ய 4 வாரங்களாச்சும் பிடிக்கும். இப்படி 4 வாரங்கள் பிடிக்கிறத சரி செய்யறதா, இல்ல தப்பிச்சு போற ஆட்களை பிடிக்கிறதா அப்படின்னு இப்போ உள்ளூர்ல பெரிய சிக்கல் ஓடிக்கிட்டு இருக்கு. பெரிய அளவுல ரஷ்யாவை உளவு பார்க்கறத விட்டுட்டு இப்போ உக்ரைனுக்குள்ளே உக்ரைன் மக்களையே உளவு பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, திருப்பி ஆள் சேர்க்கறதுல ஜெலன்ஸ்கி ரொம்ப தீவிரமா இருக்கார். ஆள் சேர்த்தே தீரணும், அடுத்த கவுண்டர் அஃபென்ஸ் போயே தீரணும் அப்படின்னு விடாப்பிடியா இருக்காரு. எதமா சொல்றதை தானே செய்ய முடியும். வெள்ளை மாளிகை அதைத்தான் விரும்புதாட்டுக்கு. அதனால ஆட்கள் திரட்டுறதுல ரொம்ப தீவிரமா இருக்கிறதுனால மக்கள்களும் வெளியேறதுல ரொம்ப தீவிரமா இருக்காங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா, தடுத்தது, அதாவது கண்ணுக்கு தெரிஞ்சு தடுக்க முடியாம தப்பிச்சு போன ஆட்கள் மட்டுமே ஒரு நாளைக்கு 250 பேருக்கு மேல டிராவல் பண்றார்கள் அப்படிங்கிறாங்க. கண்ணுக்கு தெரியாம தப்பிச்சு போன ஆட்கள் யாருன்னு தெரியல. அதே மாதிரி பிடிபடக்கூடிய ஆட்களே 120 இருக்கும் ஒரு நாளைக்கு. 120 இருக்கும் அப்படிங்கிறாங்க. இதுல சோகமான விஷயம் என்ன அப்படின்னா, பல நபர்கள் ஆத்த கடந்து போறேன்னே இறந்து போயிடுறார்கள். அவங்க கடந்து போகும்போது இவங்களுக்கு தெரியுது இல்ல, ஏதோ ஒரு விபத்து நடக்குது, படகுல இருந்து கவுந்து அவர்கள் இறந்து போய் டெட் பாடியா வந்து சேரும்போது தான் உக்ரைனுக்கு கணக்கே தெரியுது. அப்படி இல்லாட்டி அந்த பக்கம் நாடுகள், எந்த நாடுகள் போறார்களோ அந்த நாடுகள்ல போகும்போது தான் இவர்களுக்கு கணக்கே தெரியுது. ஓ, இத்தனை பேர் இறந்திருக்கார்கள் இப்படி போகும்போது அப்படின்னு சொல்லி. இவ்வளவு கொடுமை அங்க நடந்துகிட்டு இருக்கு. அப்படி இருந்து விடாப்பிடியா எல்லைகள்ல ரவுண்ட்ஸ் போறார்கள். எதுக்கு அப்படின்னா, யாராச்சும் தப்பிச்சு போறாங்களா அவனுங்களை பிடிக்கிறக்காக. இதுல இருந்து தப்பிக்கிறக்காகவே உக்ரைன் மக்கள் பல விஷயங்களை யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு நிறைய ஆம்பளைங்க பொம்பளை வேஷம் போட்டு தப்பிச்சு போக பாக்குறாங்க ஹங்கேரி போன்ற பகுதிகளுக்கெல்லாம். ஆனா அதெல்லாம் பிடிபடுது. பிடிபடுறது எதமோ கம்மியான ரேஷியோ அப்படிங்கிறாங்க. பிடிபடாத ஆட்கள் தான் ஜாஸ்தி. அதாவது இவர்களோட எண்ணிக்கைப்படியே தடுத்த நபர்கள் 150, 120ல இருந்து 150ங்கிறாங்க. ஆனா அவங்க கண்ணுக்கு தெரியாம தப்பிச்சு போற நபர்களே 250 கிட்ட இருக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க. ஆனா இது 2ஐயும் காட்டிலும் பெரிய சோகம் என்னன்னா, இறந்து போற நபர்கள் தான். ஆத்துல விழுந்து இறக்குறது, தப்பிச்சு போகும்போது கிளைமேட் கண்டிஷன் ஒத்து வராம இறக்குறது, இந்த நபர்களே ஜாஸ்தி. இப்படி உள்ளூர்ல மிகப்பெரிய அளவுல போராட்டம் போய்கிட்டு இருக்கு. இது பத்தாது அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா 18ல இருந்து 60 வயசு வரையும் வந்து முகாம்ல நின்னுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி பெரிய கட்டாயம். ஒட்டு மொத்தமா பண்ணோம்னா எங்க புரட்சி வெடிச்சிரும் அப்படின்னு ஒவ்வொரு மாகாணத்திலையும் ஒவ்வொரு இடங்களா திடீர்னு முகாம்கள் ஆரம்பிக்கிறாங்க. இப்படி ஒரு பக்கம் ஜெலன்ஸ்கி தலைமையிலான அரசு செய்யும் போது, ஆப்போசிட்ல உக்ரைன் மக்கள் அவர்களுக்குள்ளேயே ஒரு கம்யூனிகேஷன் பிளாட்ஃபார்மை உருவாக்கி
இப்படி ஆள் சேர்க்கிற முகாம் எந்த மாகாணத்துக்கு வருது, எந்த ஏரியாவுக்கு வருது, எந்த டைம்ல வருது அப்படின்னு அதுக்கு முன்னாடியே ஒரு 12 மணி நேரம் 24 மணி நேரத்துக்கு முன்னாடியே தப்பிச்சு ஓடுறது. எல்லா பயலுகளும் ஓடி போயிடுறது. இந்த வேலை ரொம்ப தீவிரமா நடக்குது. இவர்கள் முகாம் போடும்போது ஆட்களே சிக்க மாட்டேங்கிறாங்க. எப்படியோ நம்ம வர்ற தகவல் தெரியுது, அத கம்யூனிகேட் பண்றாய்ங்கன்ட்டு, இந்த மாரி கம்யூனிகேட் பண்றவங்கள புடிச்சா 8 வருஷம் ஜெயில்ல போடுவோன்ட்டாய்ங்க. ரஷ்யாவை எதிர்த்து போராடி, ரஷ்ய உளவாளிகள கைது பண்ணி, இப்ப அப்படியே தலைகீழா மாறுது. உக்ரைன் மக்கள் தப்பிச்சு போறார்கள். அவர்கள பிடிக்கிறார்கள். உக்ரைன் மக்கள பிடிக்கிறதையோ, இல்ல ஆட்கள் சேர்க்க வரதையோ தகவல் சொல்றவங்கள பிடிக்கிறாங்க. பிடிக்கிறது மட்டும் இல்ல, இம்மீடியட்டா ஜெயிலு, தண்டனையை உறுதிப்படுத்தி 8 வருஷம் வரையும் தராய்ங்க. அப்படியே தலைகீழா மாறுது. ரஷ்யா ஜெயிக்குதோ இல்லையோ, உக்ரைனுக்குள்ள உள்நாட்டு யுத்தமே வந்துர மாட்டேங்குது. அமெரிக்க பேச்ச கேட்கிற ஜெலன்ஸ்கி ஓடிப்போ அப்படின்னு சொல்லி வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஏன்னா இந்த நிலைமை இப்படியே ஜாஸ்தி ஆகும்போது மக்கள்லாம் வெறுத்து போயிருவாங்க. அதே சமயம் ராணுவமும் வெறுத்து போறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ராணுவம் வெறுத்து போய் பேக் ஃபயர் ஆகாட்டியும் மக்கள் ஒத்துழைக்கல அப்படின்னா ரஷ்யா இன்னமும் இறங்கி அடிக்கும். இன்னமும் கூடுதலான நிலப்பரப்பை பிடிப்பார்கள். இப்பவே அதை நோக்கி தான் ரஷ்யா நகர்த்துது. ஏற்கனவே ரஷ்ய ஆதரவான உக்ரைன் தலைவர்கள் இப்ப பெரிய அளவுல ஆக்டிவா ஆயிட்டாங்க. அவர்களோட டெலகிராம் சேனல்கள் இந்த விஷயத்த பூதாகரமா ஆக்குறாங்க. இது உண்மையிலேயே பெரிய விஷயம் தான். ஆனா இதுல டே டு டே, மினிட் பை மினிட் அப்டேட்டுக்கு அவர்களோட சேனல் எல்லாம் போக ஆரம்பிச்சிருச்சு. இது உக்ரைன்ல மெல்ல மெல்ல ஜெலன்ஸ்கியோட கை கீழே இறங்குது. அதே சமயம் அமெரிக்கா, ஐரோப்பாவோட கைகளும் கீழே அந்த பகுதியில இறங்குது. ஆட்டோமேட்டிக்கா ரஷ்யாவுக்கு ஒரு மைலேஜ் கிடைக்குது. அவர்கள் யுத்தத்துல எடுக்கிறத தாண்டி இவங்க குடுக்குற சூழ்நிலையாலேயே உருவாகி, அப்படியே அவங்களுக்கு பேக் ஃபயர். உக்ரைன் மேலை நாடுகளுக்கு பேக் ஃபயர் ஆகி ரஷ்யாவுக்கு மைலேஜ் ஆகுது. இத யாருமே எதிர்பார்க்கல. சொல்லப்போனா ரஷ்யா கூட எதிர்பார்த்திருக்காது. இதுக்கு முழு காரணம் இந்த ஆள் சேர்ப்பு தான். ஆள் சேர்ப்பு அப்படின்ட்டு வரவங்கள சேர்த்தா பரவால்ல. ஆனா அத விரட்டி விரட்டி புடிக்கிறதும், அப்படி விரட்டி விரட்டி புடிக்கும்போது தப்பிச்சு போறது, அப்படி தப்பிச்சு போறவங்கள ஏறக்குறைய வேட்டையாடுற மாரியே பிடிக்கிறது. இதுதான் மிகப்பெரிய சிக்கல். சரி, இந்த சிக்கல கண்டும் காணாம இருந்துரலாம் அப்படின்னா, வெளிநாடுகள்ல அகதிகளா இருக்கக்கூடிய மக்கள ஒரு முகாம்ல வந்து பதிஞ்சிரு அப்படின்னு சொல்லி பிரஷர் பண்றார்கள். ஆனா கூட்டணி நாடுகள் அத வெளிப்படையா செய்ய பயப்படுறாங்க. எங்க நம்ம ஊர்ல எதிர்க்கட்சிகள் இத கையில எடுத்துட்டாங்களா அப்படின்னு. ஆனா ஜெலன்ஸ்கிய பொறுத்தவரை முழு பிரஷர் போடுறாரு. அந்த சிக்கல்கள ஐரோப்பா எப்படி சரி பண்றது அப்படின்னு அங்க உள்ள தலைவர்கள், ஆளுங்கட்சி தலைவர்கள் பூரா மிரண்டு போயிருக்காங்க. லைட்டா பத்திக்கிச்சுன்னா எதிர்க்கட்சி கையில எடுத்துரும். வந்த அப்பாவிகள திருப்பி புடிச்சு குடுக்குறியா அப்படின்னு. ஆனா ஜெலன்ஸ்கிய பொறுத்தவரை நீ அனுப்பி விடு அப்படின்னு ஒத்த கால்ல நிக்கிறார். இந்த 2 விவகாரங்கள் தான் அடுத்த உக்ரைன் யுத்தத்த புரட்டி போட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல.